வாடுதம்மா ஜக்கம்மா கற்பகப்பு வாடுதம்மா மண்ணை விட்டு மறைந்தாரம்மா தங்கத்தமிழ் நாட்டினிலே நம்மளை வந்து விட்டு செல்வாரம்மா மகன் மறைந்தாரம்மா தங்கத்தமிழ் நாட்டினிலே தனி பெரு தலைவர் அம்மா தரணி கட்டி ஆண்டாரம்மா கட்டபொம்மன் தவிக்க விட்டு சென்றாரம்மா நம்மளை ஏங்க வைத்து சென்றாரம்மா நம்மளை மண்ணை விட்டு மறைந்தாரம்மா வடிவேலவனும் கூட வரேன் கள்ளிக்குள்ள சேர்ந்த பாசத்துக்குரிய அண்ணன் அவர்கள் அன்பளிப்பளி ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் கட்டபொம்மன் வந்துதித்தார் தங்க நிறம் தென்னகத்தின் திருபுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்தின் திருபுருவமும் தென்னகத்தின் திருபுருவமும் தென்னகத்தின் திருபுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரன் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் கட்டபொம்மன் வந்துதித்த தங்க நிறம் நம்ம பாஜநகர் சென்றமம்மா தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிபகுடம் நம்ம புகழ் பெறுவோம் தென்னகத்தின் திருவுருவம் நம்ம தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரின் ஒளியை போல பங்குவித்த தங்க நிறம் பங்குவித்த தங்க நிறம் கம்பளத்தார் வம்சத்திலே கண்டெடுத்த தங்கமம்மா
மனமதி மங்காத மணி விளக்கு தென்னகத்தில் திருபுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்தில் திருபுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிர் ஒளிய போல வந்துதித்த தங்கநிறமோ கட்டபொம்மன் ஊமத்துறை வந்துதித்தார் தங்கநிறோ நான் பிறந்தது ராமநாடு ராமநாடு அழகு ராமநாடு அழகு நான் பிறந்தது ராமநாடு ராமநாடு மன்னர் பிறந்தது வல்லநாடு எனது மன்னர் பிறந்தாரு வல்லநாடு 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 நாடு பிறந்தது ராமநாடு ராமநாடு ஐயா நாடு பிறந்தது ராமநாடு
போல ஒரு நடுநடல் அருகில் வரும் பாகடி வெள்ளையம்மாள் முத்து நல்ல ஒரு ரத்தினமே கண்ணே எனது முத்து நல்ல ஒரு ரத்தினமே இதமே முகப்பு வைத்திட்ட நீ சித்திரமே மல்லிகை பூவையில் மறுக்கொழுந்து மன்னா ஆருயிரே நான் மல்லிகை பூவையில் மறுக்கொழுந்தே ஆருயிரே மல்லிகை பூவையில் மறுக்கொழுந்தே மன்னா மனதுக்கு வாங்கிட்ட மாகுயிலே அண்ணா முத்து நல்ல ரத்தினமே முகப்பு வைத்திட்ட சித்திரமே கொண்டையில் கோட்டை மாமகனே கொண்டு வந்தேன் உன்னை சிறையெடுத்து நாடு இழந்துமே நகர இழந்து நாயக மஞ்சம் என்று நம்பி வந்தே கண்ணடி நாடு ராம நாடுகளத்தினே வந்தாரோ நாயகன் இருக்கிறார் அச்சமட்டம் பூமி இழந்துமே பொருளை இழந்து புண்ணிய தஞ்சம் என்று நம்பி வந்தே வெள்ளையமாளுக்கும் வெள்ளைய தமிழுக்கும் வேற்றுமை சொல்வாரடி நாட்டினிலே சுவாமி கண்ணே வெள்ளையம்மா சுவாமி வணக்கம் மங்களவனோட கண்ணே எதற்காக அழைத்தீர்கள் கண்ணே வெள்ளையம்மா தெரிவிங்கள் சுவாமி உனது கணவனாகிய வெள்ளைத்தமிழ் எங்க சொல்வாங்க கண்ணே எங்க செல்ல வேண்டும் குட்டாளம் சாலை குண்டுமுத்தி நீராவி சாலிகுளம் செம்மலை மேட்டிலே சுவாமி. பெரிய தந்தை கட்டப்பொம்மை பிறந்த நான் பிளவருக்கு ஓஹோ. சேவல் போர்மத்தில் கண்ணே நான் அங்கு செல்ல வேண்டும் எனக்கு விடுவிப்பா கண்ணே அப்படி என்றால் அந்த சேவல் பருவுக்கு பார்க்க வேண்டும் என்று நானும் தங்களோட கூட வருகிறேன் சுவாமி கண்ணே வெள்ளையம்மாள் மன்னா ஆடவர்களாக வந்திருக்கும் சேவல் போர்மணிக்கு உன்னை அழுது செல்வது சரியல்ல சுவாமி மேலும் செற்றூர் செமந்தார்கள் யாரும் வந்திருப்பாங்க கண்ணே இந்த கொண்டேன் கோட்டை மறவர் குலத்திலே பிறந்த பகதூர் வெள்ளைத்தமன் மன்னா. எப்பொழுது வருவார் மறுபடி எதிர்பார்த்து நான் செட்டு வரேன் கண்ணே வெள்ளையம்மாள் அப்படி என்ற ஆண்கள் கூடும் இடத்திற்கு பெண்கள் வரக்கூடாது அல்லவா ஆமா கண்ணே அப்படி வந்துவிட்டால் நமது இருவையும் இகழ்ச்சியமாக என்ன வரல்லவா ஆமா கண்ணே நமக்கு இருவருக்கும் சக்கதேவி ஆலயத்தில் திருமணம் முடிய போது மாட மாளிகை கூட கோபுரங்கள் அந்தப்புறம் நந்தவனம் அனைத்தும் சேகரித்து கொடுத்தார் அல்லவா ஆமா கண்ணே இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றது ரொம்ப அற்புதமா இருக்கு கண்ணே. சுவாமி எத்தனை நந்தவனத்தை பார்க்கின்றோம் இன்னைக்கு இந்த நந்தவனம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கிறோம் கண்டிப்பா, கண்டிப்பா. எப்படி இருக்கின்றது எவ்வளவு அழகாக இருக்கின்றது ராஜகோபுரத்தை சேர்ந்த எனது அன்பு அண்ணன் ராமர் அவர்கள் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்திய அண்ணனுக்கு அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக குடும்பத்தின் சார்பாக வணக்கம் வணக்கம் ஹலோ ஹலோ ஏழேழ கிளிக என்னை தாளாட்டும் இசைய உன்னை பாடாத நான் இல்லைங்க வெள்ளையம்மாள் பாராட்ட நான் இல்லையே ஏழேழ கிளிக என்னை தாளாட்டும் இசைய உன்னை பாடாத நான் இல்லையே கண்ணம்மா பாராட்ட நான் இல்லையே ஒரு தும்மாக போட்டு அதை நான் பட கேட்டு உன்னை பாராட்ட நான் இல்லையே அடி வெள்ளையம்மாள் பாராட்ட நான் இல்லையே அது தென்பாங்கு பாட்டு உன்னை நான் பாட கேட்டு அது தென்பாங்கு பாட்டு உன்னை நான் பாட கேட்டு என்ன தாளாட்டால் இல்லையே அடி கண்ணம்மா பாராட்டால் இல்லையே சுவாமி சோலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும் ஒரு பாடல் கேட்டு வரும் அதே வெள்ளோ ஓடி வந்து ராகம் சொல்லி தரும் எங்கள் தாகம் தீர்த்து விடும் நானா பாடுற பாட்டு இது தென்றலும் இதை கேட்டு நானா பாடுற பாட்டு அது தென்றல் மதை கேட்டு
நானுறங்க வழியிலையே மானே இங்கே நாடகத்தின் அடிக்க வந்தோம் நாமே தொடர்ச்சி மலை உச்சியிலே நான் பாட்டி பாடிக்கிறனே ஒத்தையிலே வச்ச மரம் பூக்களையே வாழ மரம் காக்கலையே வெட்டருவ சாஞ்சதனே வேரோட சாஞ்சதையா கங்கே மகமதியே உன்னை காணாமல் கண்கள் சொல்லும்படி ஆயிரம் பிச்சை போ அது மரமா போத்தாலும் மகமுள்ள பிச்சை எனக்கு மாறாது கண்ணே மகமதியே உன்னை காணாமல் கண்கள் சொல்லும்படி என்னை வைத்து ஓடி போக முடியுமா இல்லை முடியுமா நான் இருவரல்ல ஒருவரி நீ தெரியுமா அலைவாயும் கடலோர இளமான்கள் போலே மன்னா எப்படி இருக்கிறது அலைவாயும் கடலோரம் இளமான்கள் போல விளையாடி இசைப்பாடி உறவாடி இன்பம் காடலா பின்னோடு முகிலோடும் விளையாடும் பெண்ணிலவி கண்ணோடு கொஞ்சம் கலையமுதே இசையமுதே இசையமுதே கோயம்பத்தோரு கொழுந்து வந்தன வாய்ஸ் வைக்குமடி அது என்னை மயக்குமடி உன்னை கொஞ்சம் போது வைக்கத்தானா போடி சும்மா போடி ஆரங்கும் தானுரங்க கடல் மீனுரங்க சீரங்கும் தானுரங்க திருவாறு தானுரங்க வழி இல்லையே ராசா இங்கே நாடகத்தில் அடிக்க வந்த ரோசா எனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் தெரிந்ததல்லவா நாம் இருவரல்ல ஒருவரி நீ புரிந்ததல்லவா ஆகாணமாசை நிறைவேறுமா கடலைய போல மறந்து போகுமா அன்பே சந்தோஷம் கொள்ளலாகுமா இது அசைந்தாடும் தென்றல் போல மாறுமா எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு இருந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே காக்கேய மாத்த போரு கலத்தோரு மேத்த போர் தோடு பொறுத்த நல்ல தோடு பொறுத்த அது உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் இல்லை வருத்தம் மனது இங்கே வருத்தம் வாகான மன்னா வாகான இங்கே ஆலமரம் இங்கே ஆலமரம் அது விழுந்து 10000 தன்னா நன்னானே தனா நன்னானே விழுதகத்து நாகப்பன் கீழறங்கி நாமத்து கீழறங்கி அங்க விளக்குகளும் ஏத்த போறே கண்ணே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே சீரான உங்க செண்பகமே உங்க செண்பகமே நான் இப்ப சொல்ல எல்லாம் நம்பிட்டேனே தன்னா நன்னானே தானா நன்னானே உங்க சொல்ல எல்லாம் நம்பிட்டேனே தன்னா நன்னானே தானா நன்னானே பயனோனா வாக்க வச்சு வரப்பூ வச்சு அப்படியா வாக்க வச்சு இன்னைக்கு வந்த மழை இன்னைக்கு வந்த மழை போயிருச்சே தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே காத்திருந்த இந்த செடியெல்லாம் உங்க செடியெல்லாம் அந்த கடவுள் நங்க கடவுள் சாட்சி சொல்லும் தன்னா நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே கண்டே வெளியேமா நந்தவனம் அழகாக சந்தோஷம் இருக்கிறது கண்ணே பெரிய பையன் தான் சிவரஞ்சனுக்கு பெரிய பையன். தேவலை கெடுத்தவனே பிள்ளைக்கு தேவனான் பயணமைக்க பிள்ளை சேவலை எடுத்து வாரேன் வீரரும் போது
கண்ணை வெளியமாள் சுவாமி என்றைக்கும் இல்லாத விளைச்சல் தருகிறனே மன்னா நீ கொடுத்த கருப்பு சபை செய்யப்படுது யாரு கொடுத்த சேவல இருந்து ஒன்று தானே சுவாமி ஆமா கண்ணே வெற்றியின் தோழியும் வீரருக்கு அழகு சுவாமி கண்டிப்பாக அதை பத்தி ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம் யாம் இருக்க பயம் ஏன் சக்கதேவி கிருபத்தினால சந்தோஷமாக வாழ்ந்து வருவேன் மன்னா கண்ணை வெள்ளையமாள் என்றைக்கும் இல்லாத நித்திரையும் ஆகாத சகனங்களும் பட்டபதி சியாதே பகுதொரு வள்ளித்துணை இதோ தெரிவின கண்ணையம்மா கண்ணே என்றைக்கும் இல்லாத நித்திரையோ சுவாமி நான் நித்திரிச்ச பொழுது நீங்க எதற்கு பதிவு செய்ய முடியும் கண்ணே சுவாமி என் நித்திரிக்கான பங்கு பெறப்பட்டால் என் கருத்து கத்தியால் இதோட உங்களுக்கு ஆபத்து கண்டே வெளியமாள் அப்படி அவர்கள் அதன்படியே நடந்தது இருப்பாரோ என் வண்ணம் மலர் கண்ணியவள் சேரா திருப்பாரோ சித்திரப்பூ பாவை தன்னை சித்திரப்பூ பாவை தன்னை பாவை தன்னை
உட்கார்ந்து மன்னனங்கே இருப்பாளோ வண்ணமலர் கண்ணியவள் பேராதிருப்பாரே இருக்கும் காதலியே. வெள்ளமனோ உள்ள மச்சான் வெளியுறையே கிரை வெள்ளமனோ உள்ள மச்சான் வெளியுறையே கிரை பக்கத்திலே நீ இருந்தால் சொர்க்கத்திலே நான் இருப்பேன் பக்கத்திலே நீ இருந்தால் சொர்க்கத்திலே நான் இருப்பேன் கரசேரும் காலம் வரும் வெள்ளமனோ உள்ள மச்சான் வெளியுறையே கிரை வெளியுறையே குறையே மண்ணாங்கட்டியை கையெழுத்து மன்னவர் வேலை நான் போட போறேன் மண்ணாங்கட்டியை தானெடுத்து மன்னவர் மீதுமே போட போறேன். மண்ணாங்கட்டியை கையெழுத்து மன்னவர் வேலை போட போறேன் மண்ணாங்கட்டியை கையெழுத்து மன்னவர் வேலை போட போறேன் மண்ணாங்கட்டியை கண்ணி வெளியம்மா இங்க என்ன அர்த்தம் கண்ணே? மன்னா என்னவென்று தெரியவில்லை சுந்தரலிங்க வந்து ஒரு கடிதம் கொடுத்து விட்டு போயிருக்கிறான் சுவாமி அதை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் கொடு பார்ப்போம் கண்ணே. அப்பனே மகனே கண்ணே எனதப்பனே மகனே கண்ணே அருத்தம செல்வனேகளோ மண்டலம் புகழம் எழுந்தால் மகுடமே பாதுர் வெண்ணே மண்டலம் புகழம் எழுந்தால் மகுடமே பாதுர் வெண்ணே மகனே 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 தப்பிதமாய் தப்பிதமாய் நமதுதான் நமதி செய்த மோசத்தினால் ஒப்புடல் கால
காலந்துறை என்பவள் 1000 பட்டாளத்துடன் வந்து அன்பு மகனே, ஆசை மகனே, மகனே, பாச மகனே, நேச மகனே, ஆ ஆ ஆ காலம் நீளன் சண்டாளன் காலத்துறை பகுதுரை காலத்துறை ஓடி வருகிறேன் பகுதுரை காலத்துறையோடு சட்டத்துக்கு கண்டைய போக வேண்டும் கண்ணே வெள்ளையம்மாள் நாதா காலந்துறை என்பவன் சுவாமி 1000 பட்டத்தோடு பாஞ்சை சுற்றி பட்டார்கள் வருத்தப்படுகண்ணே அண்ணா அண்ணனோடு போறதற்கு எனது தந்தை இருவர்களும் என்னை வரவேற்று தெரிவிக்கிறேன் சுவாமி காலந்துறை சண்டைக்கு போறவேனா கண்ணே வெளியமா சுவாமி காலந்துறை சண்டைக்கு போறவேனா எனக்கு கர்மாதிகாரியங்கள் செய்ய வேண்டும், கர்மாதிகாரியம் செய்ய வேண்டும். மன்னா காலந்துறை என்று சொல்லும் போது எந்த மன்னா கருமதி காரியங்கள் செய்யலாமா மன்னா கருமதி காரியங்கள் செய்யலாமா உயர்ந்த கர்மாதிகாரி செய்ய வேண்டும். எந்த மன்னா ஆறுயிரே மன்னவரே எனக்கு உயிரோடு கர்மாதிகாரி செய்ய வேண்டும். கண்ணாடியே ஊக்கமுடன் சண்டை செய்ப்பதற்கு கண்ணனை ஊக்கமுடன் சண்டை செய்ப்பதற்கு சக்கே தேவியோ இருக்கும்போது ஒன்றுக்கு அஞ்சவே வேண்டாமண்ணா நீங்கள் ஒன்றுக்கு அஞ்சவே வேண்டாமண்ணா எனக்கு நிறை நாளை நன்றுமே எடுத்து வந்து எங்கண்ணே நிறை நாளை நன்றுமே எடுத்து வந்து நேருக்கு நேர் வைத்து அழுக வேண்டும். கண்ணனை நேருக்கு நேர் வைத்து அழுக வேண்டும். மன்னா நிறநாளி நெல்லையும் எடுக்கலாமா நேருக்கு நேர் வைத்து அழுகலாமா நானும் நேருக்கு நேர் வைத்து அழுகலாமா 1000 பேர் முன்னே கண்ணை விளைவார் கத்திய தோழியை அறுத்துமே கட்ட வேண்டும் நாற்காலிகள், அறுத்துமே கட்ட வேண்டும் நாற்காலிகள். நான் நெத்தியில் பொட்டுமே வைக்கலாமா நிறநாளி நெல்லையும் எடுக்கலாமா நானும் நிறநாளி நெல்லையும் எடுக்கலாமா அண்ணே பேர் போக வாழ்ந்தேனடி பகுதுர்வல்லை ஆரோக்கியரே எங்கண்ணே கண்ணே விளைவா சுவாமி கண்ணே பேர் போக வாழ்ந்தேனடி பகுதுர்வல்லை பேரு சொல்ல போரே பிள்ளை இல்லை. காசி ராமேஸ்வரம் போன மன்னா 2 பேரும் நமக்கு கண்மணி ஒருவன் தான் பிறக்கவில்லை உங்களை 7 பேர்களை மனமுடித்து கண்ணே எல்லாம் தண்ணி தெளிக்க பிள்ளை இல்லை. ஒன்றுக்கு அஞ்சவே வேண்டாமண்ணா நீங்கள் உத்தமி சக்கரதேவி இருக்கும் போதே கண்ணே உள்ளூர் குடிமகனை அழைத்து வந்து எனக்கு உயிரோடு கருமகனை செய்ய வேண்டும்.
குடிமகனை அழைத்து வாரே மன்னா உத்தமரே எங்கள் மன்னவரே. என்னை வெளியேமா சுவாமி நான் காலத்தோடு சண்டைக்கு போவதால் சண்டையில சாவனே பிழைப்பனே எனக்கு தெரியாது மன்னா. அப்படி இருப்பதால் இதற்கு என்ன உனது செய்ய- அக்காலங்க யார் வரையும் உள்ளூர் குடிமகனை அழைத்து வருவாய் சீக்கிரம். வாருங்கள் வாருங்கள் அக்கமாரே பல்லவர் கருமாதி செய்வதற்கு கூட பிறமாற அக்கமாரே அழைத்து வர சொன்னார் இந்த மன்னா அருகிலே அசை. எம்மாறி பெண்டுகளாம் இளமால தண்டுகளாம் நறுக்கி பொம்மலங்கா ஆத்தே சாமி சாமி பெட்டிக்கிற ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கான். உன் முன்னியத்தில் நல்லா இருப்பான். என் முன்னியத்திலே நல்லா இருப்பான். ஆறவை உலக பொண்ணு மாதிரி நவக்கரகி நாகி நவக்கிரக நாயியா? எங்க அப்பா ஆத்தா எனக்கு பார்த்து பெரிய முத்தமான பேர் வச்சிருக்காங்க. ஒரே பாருங்க காப்பிடி சைஸ்ல இருந்துக்கிட்டு நவக்கரகி நாயகியா எனக்கு பேர் வைக்கிறியா? எடுபட்ட ஊமை வாயை பொத்திக்க மரியாதை கட்டு போகும். அதெல்லாம் கிடையாது. அவர் என்னமோ மாமி என்னமோ புடிவாதமாக நான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்ல வெள்ளைக்காரை வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டு அதுக்கு நாங்கள் என்ன செய்ய? அக்கா தங்கச்சி 6 பேர் ஒன்றா பாரு என்ன பாரு ஒன்றா பிறந்து ஒன்றா வளர்ந்து ஒரே மனுஷன் போய் வாக்கப்பட்டோம். போ எங்கள் ஆத்தா சீனி ஆடுனா 2 குட்டி தான் போடும், இல்லை 1 குட்டி போடும். எங்கள் ஆத்தா யானை காத்த பண்ணியை கண்டு வதன்னு போட்டிருக்கேன். என்ன செய்ய சொல்ற? எப்போ போத குரு நல்லா இருக்கியா? 2 நாளைக்கு வந்து மங்குன்னு முட்டியிருந்தா கூட ஆசை இருந்திருக்கு மேடம். வளர்த்திக்கு சண்டால என்னத்தை சொல்ல இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டதுக்கு. எப்ப என் புருஷன் அடியே பெரிய முத்தமானு கூப்பிட்டுச்சு. என்னத்தான் ஒன்னே கூப்பிடும். என்ன
குடும்பத்துக்காகாது. குண்டி பொறுத்த பொம்பளைக்கு குடும்பம் ஆகாது. பாரியா அவன் கேட்குற கேள்வி பாரு. குண்டி எதுக்குடா? குண்டி வருத்தது குடும்பத்துக்காக தான். குண்டி அந்த திண்டியாவ நான் என்னத்தை சொல்ல. இது எதுக்கு அதை பார்க்க? எப்படியோ பாத்ரூமில் பார்த்துட்டு குளிக்கும் போது நான் எப்பவுமே அம்மனத்தோட தான் குளிக்கிறேன். என் அப்பக்கு எப்போ கோட்டைக்கு வருவேன் என் புருஷனுக்கு சிறைக்கிறதுக்கு. சரி எப்படியோ எப்படியோ பார்த்துட்டேன். ஓரஞ்சு இடத்துல பார்த்துருப்பேன். கவலைப்படாதீங்க. ஏன் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி குச்சியை நினைக்க சொல்றீங்க. வெள்ளக்கம் குச்சி நினைக்க வர்றாரு. குச்சி பெரிய மூத்தமான கூப்பிட போகும்போது ஒரு நானும் லக்ஷ சோப்பு போட்டு குளிச்சு. என்ன சோப்பு? லக்ஷ சோப்பு. சிந்தால் போட்டு குளிக்கணும்க்கா. அது நல்லா இருக்காதான்? என் புருஷனுக்கு அதானே பிடிக்கும். இப்போ எல்லாம் பொம்பளை ஊராமே புருஷனை கெடுத்தானே இப்போ எல்லாம் குளிக்கிறாங்க. நான் அதே மாதிரி லக்ஷ சோப்பு போட்டு குளிச்சு பொட்டா மாவெல்லாம் அடிச்சு மண்டையில் பூ வச்சு மண்டையில் தான் வச்சு மரியாதையாக பேசு. வாய் ஒழுக்கமாக பேசு. ஊரே மண்டபில் பேச. ஐயோ அரிக்குதே. இல்லை பருத்திக்காட்டுக்கு களை எடுக்க போனேன் நேற்று. ஒரு வண்டு உள்ள போனது இன்னும் வரல. என்ன டீ வருதுப்பா? எப்ப போதவரு எனக்கு என்னவே குறை. ஓடி வந்து குளிச்சு கழிச்சு நின்றேன். நான் ராம்நாடு போகிறோம்னு சொன்னார். நான் இப்படி குளிச்சு நான் சீவி சினுக்கு எடுத்து மண்டையில் பூ வச்சு வந்து நிற்கிறேன். ராம்நாடு எண்ணத்துக்கு அப்புறம் நீ மனுஷன் தானேன்னு கேட்டேன். ராம்நாட்டில் ஒன்றையும் தந்தை மரம் வெள்ளைக்கரைங்க அடைச்சிவிட்டாங்கடி. போய் மீட்டிட்டு வரேன் பக்குவமாக இருன்னு சொல்லிட்டு போனார். சரி இந்த மனுஷன் இப்போ வரும் பிறகு வரும்ட்டு நானும் காணாவளக்கில் போய் மண்டைக்கறி எடுத்து வந்து என் புருஷனுக்கு அப்படி பிடிக்கும். இப்போ மண்டைக்கறினா அப்படி சும்புவார். அதை நிச்சயம் மண்டைக்கு எடுத்து குழம்பு வச்சு கரைச்சி பொறிச்சு வச்சுட்டு திறந்து விட்டு உட்காந்துக்கிருந்தேன். கதை பார்த்தேன். பொசுக்குன்னு கேட்காத இடவிட்ட வேலை. பாலா போன ஏற்றி விட்டுக்காரன் சண்டாலே ஓன் சைஸில் ராசியா வளர்த்து நாய் ஒன்று வளர்த்தேன். ஓன் சைஸில் அவன் அன்னைக்கே நான் அவுத்து விட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியல. நான் புருஷன் இப்போ ஒரு பிறகு வாசலே பார்த்துக்கிட்டே இருந்தவன் அசந்து தூக்கிட்டேன். ஓன் சைஸில் இருந்த நாய் உள்ளே போய் ஊராத்தி துண்டு விட்டு சலப்பு சலப்பு நக்கிட்டு போயிடுச்சு. நம்ம சோத்து பண்ணி வெஞ்சல் செட்டில் நக்கிடுச்சு போச்சு. எனக்கு என்ன பேர் போத ஒரு ஓய் ஏற்கிறேன். குழந்தை குட்டி பெற்றிருந்தா தொங்கி இருக்கும். நான் என்ன செய்வேன்? அது எனக்கு நேரம் இருந்தால் அதை ஏன்டா பார்க்குறேன்? எடுவட்டவளை காணா விளக்குலேருந்து அருப்புக்கொட்டை பசேறு விடுறீங்களா, சாயலி பசேறு விடுறீங்களா, சண்டைங்களா தண்ணியை போட்டு பின்னாடியே ஏறி நாசக்கடனில் தள்ளுறீங்க. ஏன்டா உங்கள் தொந்தரவு தாங்க முடியலையா? சண்டாலைகளை 6 மாதம் கர்ப்பமாக இருக்கேன். அடுத்து சாயலுக்குள்ள பிரியாசத்தில் சேர்த்துருவாங்க. நீ வா பேர்காலம் பார்க்குறதுக்கு. மரியாதை கட்டு போகும். அக்கா வச்சு 6 பேர் இருக்காளுங்க. 6 பேர்த்தையும் வர சொல்லி இன்னைக்கு இந்த ராம்நாத் ராசாமூர்த்தி வந்தால எத்தண்டி சக்கலத்தி அவள் அப்பையும் பொன்னியரிசி போட்டு வளர்த்துப்பேன். நம்மளுக்கு திண்டு விட்டு உச்ச திண்டிருக்காளே. அதான் என் புருஷன் அங்கேயும் படுத்துக்கிட்டாரு. ராம்நாத் ராசாமா வரட்டும் கூப்பிட்டுருக்கா. தங்கச்சி மறு வரட்டும். அவன் மண்டமத்தை அறுக்கல. நான் பாண்டி தேவி தங்கச்சி இல்லை. இல்லைன்னா நீ வா ஒன்னே வச்சு சேர்த்து அடிப்போம். அவன் போய் தங்கச்சியை வர சொல்லட்டுமா? பாஞ்சாயிரம் போத குரு. எனக்கு என்ன குறை? என் மண்டையில் குறையா இல்லை தொண்டையில் குறையா இல்லை கைகள் என்னமும் குறையா இல்லை வேணாம். அக்கா தங்கச்சி அதிகமாக இருக்கா வேணாம். போயிட்டு தங்கச்சியை வர அண்ணன் நான் நினைப்பேன் அச்சு போலிருப்பேன் சின்ன நடனாடத்தேன் அடிப்பண்டுகளா சீக்கிரமா ஓடியாங்க. அண்ணா நானா நடப்பேன் அச்சு விட்டா போல இருப்பேன். அச்சு விட்டா போல இருப்பேன். சின்ன நானா நடப்பேன் என பெண்டுகளா அங்கிருந்த வரை சொல்லுங்க.
ஞான பெண்டிகளா ரோசாப்பு வாடி போச்சு. மாமா வாரு வாருன்னு மல்லாக்க படுத்திருந்தேன். எப்படி வருதுடா? மாமா வாரு வாருன்னு மல்லாக்க படுத்திருந்தேன். மாமா வரன்னு தானா மாமாவை மாடு மிதிச்சிருச்சு. அகலமாக படுத்திருந்தேன். ஐத்தானே ஆடு மிதிச்சிருச்சு. கராபத்தன முண்டையா? எப்படியா கொஞ்சம் சமத்தனுக்கு வாக்கப்பட்டிருக்கோம். கராபத்து முண்டையா விளக்கமாறு பார்த்துக்க. அப்ப பெட்டிக்கரையா ஐயா என்னம்மா சொல்லுமா? நாங்க என்னத்த சொல்லட்டும்? சொல்லு தாயி. நாங்க பிறந்த கதையை சொல்லட்டுமா வாழ்ந்த கதையை சொல்லட்டுமா? சொல்லு. நான் வந்திருக்க வகுத்தறிச்சல் என்ன, எங்களுடைய பகமானம் என்ன? அழுகாத்த இல்ல என்னுடைய தகுதி என்ன? கவுதி அப்படின்னு சொல்லி நாங்க அக்கா தங்கச்சி 6 பேரு. ஒரே இதுல வந்தியா? ஆமா ஒரே ஏத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அக்கா தங்கச்சி 6 பேரும் கட்டினா அந்த மனுஷனுக்கு தான் கட்டணும்னு சொல்லி சரி எங்க அண்ணே பாண்டியத்தவர் இருக்கும் அந்த மனுஷன் எங்க வீட்டுக்காருக்கு ஒரு சின்ன ஒரு போட்டி. வீட்டுக்கார பேர் என்ன? இப்போ வேப்பா புருஷன் பேரை சொல்லலாமா? கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புருஷன் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி நாங்க அக்கா தங்கச்சி 6 பேரும் கட்டி என்னத்தை அனுபவிச்சிருக்கோம். முண்டேண்டியா கதரை எடுபட்டம் அப்படின்னு சொல்லி 6 பேர் வாக்கப்பட்டு அந்த மனுஷனுக்கு அரிசினி அள்ளி பார்க்கல, உமினி ஊதி பார்க்கல. கம்புண்டு குத்தி பார்த்தாரா? குத்தி பார்த்துருந்தா தான் இருந்திருக்கும்லடா அப்படின்னு சொல்லி நாங்களும் இப்போ வந்துடும் பிறகு வந்துடும் சொல்லி அந்த மனுஷன் நாங்களும் திறந்து போட்டு கிடக்குறோம். ஆமாப்பா அட வீட்டு கதவாடா சரின்னு சொல்லி அந்த மனுஷரை என்னமோ அந்த எங்க மாமா சின்ன மாமாவையும் பெரிய மாமாவையும் ராம்நாடு சிறையில் அடைச்சு விட்டாங்க. இந்த விஷயம் எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் போயிட்டு வரையில ஆமாப்பா அடி வாங்கியிருக்கா எங்க அக்காலை பார்த்தா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் போய் எங்க மாமா சின்ன மாமாவையும் பெரிய மாமாவையும் மீட்டிட்டு வரையில இந்த ராமநாடு சேதுபதி மகளாம் ஏன்னா கீழ்முடியில் இல்லாம அறமுடியில் இருந்தாலும் சக்களத்தி மேல்மாடி அந்த மனுஷனுடைய வீரத்தையும் விவேகத்தையும் பார்த்து சக்களத்தி பின்தொடர்ந்தே வந்துட்டான். பின்தொடர்ந்தே வரவும் இந்த மனுஷன் எங்க மாமா சின்ன மாமா பெரிய மாமாவும் இனத்தை தேர்ந்தாலும் ராசாமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கும் கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சு ராமநாடு சக்களத்தி 6 மாசமா அந்த மனுஷனை அடக்கோழியா போட்டு அமுக்கி வச்சுக்கிட்டா சக்களத்தி. ஆமா அந்த மனுஷனுக்கு மைய வச்சால மருந்த வச்சால சக்களத்தி அப்படியே போட்டு அமுக்கி வச்சு கிடக்குறா. அப்ப ஒரு காது அரிச்சிச்சுன்னா கோழி ரேகை வச்சு குடைச்சிக்கிறலாம். ஒரு முதுகு அரிச்சிச்சுன்னா உன்னை போல ஆள்கிட்ட ஒரு குச்சி வாங்கி இப்படி சொரிஞ்சுக்கிறலாம். அதே மாதிரி மண்டை அடிச்சா தலையில சொரிஞ்சுக்கிறலாம். கால் அரிச்சாவும் சொரிஞ்சுக்கிறலாம். எங்கடா போறது அரிச்சா? கடப்பாறை கம்பியா கரையா மானம் கட்டு மகளி ஓத்து போகும். அதனால இந்த ராமநாடு சக்களத்தி எங்க கூப்பிட்டு இருக்கா. சக்களத்தி இல்ல
இந்த இடத்துல அவ இருக்கணும், ஏட்டாய், ரெண்டுல ஒண்ணு தெரியணும். ஒரு இடத்துல நின்னு பேசுவீங்களே. ஏப்ப பாதச்சக்கரம் உண்டா மாடு பிடிச்சா அடிச்சுக்கிட்டே நிக்கிறேன். பாத சக்கரம் வாயில விழுந்துருக்குடா அப்படின்னு சொல்லி சரி, அந்த ராமநாடு சக்களத்தி இன்னைக்கு எங்க அக்கா தங்கச்சி 6 பேர்த்தையும் கூப்பிட்டுருக்கா. சரியாக்கா? சக்களத்தி வரட்டும், சக்களத்தி இன்னைக்கு அதுலயே முதிக்கிறேன். அக்கா, காலை மேல தூக்காதீங்க ரொம்ப. ஏப்ப கருவழியில தீய வச்ச மாதிரி கண்ணங்கரையா கிடக்கு. அடே 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறோம். ஆமா. 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் அந்த அடுப்படி கருப்பா தான்டா இருக்கும். புகை வரும்ல. அக்கா, வெறும் அடுப்பா இருந்தா அப்படியே தான் இருக்கேன். விறகு வச்சா தான் கருப்பாது. அதனால இந்த வரட்டும். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்லை, அந்த மான் போல மாயமன்ன ஏ ராசாவே. ஐயா நீ சொன்ன பேச்சு நீ மேல போச்சு மாக்கோலமாச்சுதடி. ஆட நீ சொன்ன பேச்சு நீ மேல போச்சு காத்தோட போயிருச்சு. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். மானு கவிச்சு வாடுது, மனசில நினைச்சு வாடுது. எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா நிலைமை தடுக்குது. உன்னை மறக்க முடியலே, உயிரை வெறுக்க முடியலே. உன்னை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா? ராஜாவே, நீயும் நானும் ஒன்னா சேர காலை இனிமேல் வாராதோ. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்லை. ஆராரோ அரிராரோ, அரிராரோ ராராரோ ராராரோ. எனக்கு ஒன்ன புரியுது, உள்ள நல்லா தெரியுது. அன்பு நம்ம கேட்டது, ஆசை நம்மள பிரிச்சது. எனக்கு ஒன்ன புரியுது, உள்ள நல்லா தெரியுது. அன்பு நம்ம கேட்டது, ஆசை நம்மள பிரிச்சது. உன்னை மறக்க முடியலே, உயிரை வெறுக்க முடியலே. உன்னை மறக்க முடியுமா, உயிரை வெறுக்க முடியுமா? ராஜாவே, காட்டில் ஆடு தீபம் போல துடிக்கும் மனசறிவாயோ. இன்னொரு ஜென்மம் இருந்தால் அப்போது பிறப்போம். ஒன்றாக ஒன்னா இணைந்து அன்போடு இருப்போம். அது கூடாம போச்சவன ஏ ராசாவே. நான் வெண்மேகமாக விடுவெளியாக வானத்தில் பறந்திருப்பேன். நீங்க அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அங்கேயும் காத்திருப்பேன். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்லை. தங்கச்சி, அக்கா, இந்த ராமநாடு சக்காலத்தி இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு இருக்காளாம். ஆமா. என்னான்னு தெரியல. ஏக்கா அப்ப நீ மட்டும் அடிக்கையில அந்த ராமநாடு சக்காலத்தி நம்மளை கூப்பிட்டு இருக்கா. வர்றது மாதிரி சத்தம் கேக்குது. சக்காலத்தி இன்னைக்கு ராமநாடு சக்காலத்தி வரட்டும். சக்காலத்தி என் கருமேக கூந்தலுக்கு என் கால் கொலுசு சத்தத்துக்கு
வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி வாங்குயில் சத்தத்துக்கு என் சேலத்து மாம்பழமே என் திண்டுக்கல்லு ஆமோ பழமே என் கிளிமூக்கு மாம்பழமே என் கிளிமூக்கு மாம்பழமே. அக்கா உங்கள் அனைவருக்கு வணக்கம். உங்களை பார்க்க பகட்டுதம்மா பகவள கரையிலே இங்க பரிசம் போட சொல்லுதம்மா. பரிசம் போட சொல்லுதா பாருவேன். காட்டு ரோசா இங்க வாசமுள்ள காட்டு ரோசா இங்க வாசமுள்ள காட்டு ரோசா சந்தன பாட்டு பாடி தாளத்தோட ஆட்டம் பாடி சிரிச்சு கடுத்து சிங்காரே பொட்டு வச்சு செவத்த பொட்டு வச்சு கணவர் தேரு பார்க்க போக மாட்டா. நானாங்கிற ஐயா நானாங்கிற ஊனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. ஐயா நானாங்கிற ஊனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. மலையில நனைஞ்ச புள்ள மாந்தோப்பு ஒழுகையில மலையில நனைஞ்ச புள்ள மாந்தோப்பு ஒழுகையில குட்டு ரெண்டு கும்பாவான கண்ணம்மா இங்க குறுகிருன்னு பாக்குறடி செல்லம்மா. நடி முடியம்மா ஓ கண்ணில மையி அது யாரு வச்சா மஞ்சி இங்க வச்சா மையி இங்க யாரு வச்சா அங்க கண்ணப்பன் சாணிதம்மா கண்ணப்பன். அக்கா ஆத்தா மத்தி களையணும் கணீராப்ல செய்ய அது நல்லபடியா நாடகம் முடிஞ்ச பிறகு மழை பெய்யுது வெற்றி. நம்மலாம் புண்ணியம் செஞ்சிருக்கோம். இப்ப வருது மழை. எல்லாரும் புண்ணியம் செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் அந்த சாமியை கும்பிடுறோம். சாமியா கல்லா தெய்வத்துக்காக நம்ம இருக்கோம். இருக்கட்டும். நீ யாரு? ராமநாதபுரத்து ராசா மக நாரை வராத 48 மடைக்கு சொந்தக்காரி. எத்தனை மடைக்கு? 48 மடை. அக்கா உங்க அப்பனுக்கு எத்தனை மடை? நாரை வராத 48 மடை. 48 மடையும் தண்ணி வருதா? எதுக்கு வருது? ஏன் வரல? எங்க அப்பனு எல்லாம் வருது. எங்க அப்பனுக்கு ஒரு மடை தான். சரி அதுல ஒழுக்கமா தண்ணி வர அது வல்லவர் வீரன் வல்லவர் நல்லவர் ராமநாதபுரத்து ராசா மக நாரை வராத 48 மடைக்கு ஒரு மடை 2 மடை வரல. 48 மடைக்கு சொந்தக்காரி. ஊரு தெரியும், உலக தெரியும், நாடு தெரியும், தேசம் தெரியும். இன்னொன்னு சொன்னவாரு கண்ணே வெளியமா என்ன அர்த்தம் கண்ணே? மழை வந்து கிளப்பிடுச்சு. உட்காருங்க. உங்களை வச்சுதான் நாடகம். உட்காருங்க. எந்திரிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் வகுத்தால தான். ஏமா அவ்வளோ கோவம்? வாங்க. பாயத்துக்குரிய துப்பலகர் சேர்ந்த பாம்பட்ராசன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் என்பதற்காக அண்ணா அவர்களுக்கும் அண்ணா குடும்பத்துக்கும் நன்றி நன்றி. என்ன சண்டை? என்ன சண்டை? 6 மாசமா அங்கே படுத்துக்கிட்டு நொன்னாடி சண்டையா? இல்ல இல்ல உங்க கூட தான் இருக்கேன். அங்க இருந்து வந்தாரு பாருங்க. அதான் இங்க பாருங்க எங்க வீட்டுக்காரரு வெக்கல அச்சுமுலாம பொச்சுமுலாம ஆக்கிட்டா சக்காலத்தை. யாரு? நல்லா தான் இருக்கேன். அந்த ராமநாடு சக்காலத்தை அடிச்சது அங்க இருந்து ஐயா ஒரு கத்தி அவனை தூக்கிட்டு அங்க இருந்து வர்றாரு. நொன்னாடி என்ன நொன்னாடி சொன்ன மான கட்டு மகளி பூத்து போகும். என்னடி பாடா படுத்துறாங்க. நான் அடிக்கும் போது என்ன இப்படி ஓடியார?
என்ன செய்ய போற ஐயா. உன்னால என்ன செய்ய முடியும் நீ அடியா லூசு முட்டா ஒட்டுடா நம்மள ஒத்தைக்கு வா சக்காலத்தி, நீ வா, வா. அந்த மனுஷன் வரவும் யாருக்கு ஐயோ, கொன்றுடாத நீ. யாரு மனுஷன் யாரு கணவர் யாரு சொன்னா அந்த மனுஷன் வரவும் அந்த மனுஷன் குச்சியை ஏத்தான் ஐயா. என்ன செய்ய போற சக்காலத்தி என்ன செய்ய புருஷன் பொண்டாட்டி சாரி போடி அங்க சாரி போடி புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்குருவான் கோடிக்குருவான் யாரு புருஷன் ஏய் நீ யாரு சக்காலத்தி போடி 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 அப்படி சாயில் ஓடி போடி அப்படி போயிடுறே கருவாடி அவரம் பார்க்கறது போடி முட்டா வர கள்ள தூக்குறா எரியறதுக்கு நான் தான் கள்ள தூக்குறா டேய் ஓய் கல்ல தூக்குறியா அம்மா ஏண்டி ஒண்ணு அடக்கம் ஒடுக்க வேணும் இப்படி அதானே அந்த கலவங்காலி யாரு ஓடி வந்த ஏய் தஞ்சம் மட்டும் நம்ம வந்தா என்ன ஏய் ஏய். ஒழுக்கமா பேசுடி நாதா அடியே தகச்சி ஏய். அடியே நீ அப்படியே தொப்பல கடைக்கு போயிருடே இருங்க பொத்திக்கிட்டு பொத்திக்கிட்டு. அப்படியே சாயுடி போய் ஆளுக்கு 10 கிலோ திருக்கக்கிற கூட வாங்கி அவர் இப்படி பொழைச்சிக்கலாம் இந்த வாழ்றதுக்கு நம்ம அங்கிட்டு போயிடலாம் அப்படி வாடி. ஏய் எங்கடி போற இந்த வாடியே தோடு தோடு மூக்குத்தி கொலுசு இதுல பக்குவமா பாத்துக்கங்க ஏமா ஏ முத்தம்மா போயாவா புருஷனை போயா ஆடியே. பேசக்கூடாது புருஷனை மாமா, போயா வாயான்னு பேசக்கூடாது ஏண்டி ஏ? 6 மாசம் விட்டு போயிட்டு சரி நோண்டியா? மாமா இன்னைக்கு வந்துட்டாரு ஏய், ஏய். வெள்ளக்கம்பர் பிச்சுங்க அடியா அடி கூறு கட்ட கழுத மழை வந்துருச்சு நீ கழுத மழை வந்துச்சு வாடியே ஓடி வந்துடுறி